بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعصر ما في القبور وحصل ما في الصدور إن ربهم بهم يومئذ لخبير صدق الله العلي العظيم. கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, ரஹ்மத்துடைய பகுதியை கடந்து மக்ஃபிரத் என்று சொல்லப்படக்கூடிய பாவ மன்னிப்புக்குரிய பகுதியிலே இப்போது நாம் வந்தடைந்திருக்கின்றோம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கடந்த இந்த 9 நாட்களுடைய நோன்புகளையும் ஏனைய அமல்களையும் கபூல் செய்து அவனுடைய மேலான ரஹ்மத்தை அடைந்தவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. சகோதரர்களே, பெரியார்களே, நான் மேலே ஓதிய சூரத்துல் ஆதியாத் என்று சொல்லப்படக்கூடிய இந்த வல்லாதியாத்தி சூராவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குதிரையினுடைய 5 தன்மைகளை குறித்து 5 சத்தியங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்கிறான். குர்ஆனிலே பல இடங்களிலே அல்லாஹ் தஆலா இவ்வாறு அவனுடைய பல படைப்புகளின் மீதும் பல விடயங்களின் மீதும் அல்லாஹு தஆலா சத்தியம் செய்கின்றான். சூரத்து ஷம்ஸிலே அல்லாஹு தஆலா 11 விடயங்களின் மீது சத்தியம் செய்கின்றான். வஷ்ஷம்ஸி வல்லுஹாஹா வல்கமரி இதா தலாஹா والنهار إذا جلاها والليل إذا يغشاها والسماء وما بناها والأرض وما طحاها ونفس وما سواها. சூரியனின் மீதும் அதனுடைய பிரகாசத்தின் மீதும் சத்தியமாக, சந்திரனின் மீது சத்தியமாக, இரவின் மீது சத்தியமாக, பகலின் மீது சத்தியமாக, இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சூராவிலே 11 விடயங்களின் மீது சத்தியம் செய்து ஒரு விடயத்தை சொல்லுகிறார். சூரத்துல் லுஹாவை எடுத்துக்கொண்டால் அங்கே அல்லாஹ் தஆலா வல்லுஹா வல்லைலி இதா சஜா, லுஹாவுடைய நேரத்தின் மீது சத்தியமாக, இரவின் மீது சத்தியமாக என்று அங்கே 2 சத்தியங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்து அங்கு ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றான். சூரத்து தீனை எடுத்துக்கொண்டால் அந்த சூறாவிலே அல்லாஹ் தஆலா 4 பொருட்களின் மீது சத்தியம் செய்கின்றான். வத்தீனி வஸ்ஸைத்தூன் وطور سينين وهذا البلد الأمين. அத்தி மரத்தின் மீது சத்தியமாக,
ஜெய்தூனின் மீது சத்தியமாக, தூர்சீனா மலையின் மீது சத்தியமாக, அபயம் அளிக்கும் மக்கமா நகரின் மீது சத்தியமாக. இவ்வாறு அல்லாஹு தஆலா 4 சத்தியங்களை செய்து அங்கே ஒரு விடயத்தை அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். இவ்வாறு சகோதரர்களே, குர்ஆனிலே ஆங்காங்கே பல இடங்களிலே பல அவனுடைய படைப்புகளின் மீதும் பல விடயங்களின் மீதும் சத்தியம் செய்து ஒரு விடயத்தை அல்லாஹு தஆலா சத்தியத்துக்கு பின்னால் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றான். இங்கே அல்லாஹு தஆலா செய்யக்கூடிய சத்தியம் என்னவென்றால், வல் ஆதியாதி லப்ஹா, மூச்சு திணற அதிவேகமாக ஓடக்கூடிய குதிரையின் மீது சத்தியமாக. குதிரையை அல்லாஹு தஆலா சத்தியத்துக்காக இங்கே தெரிவு செய்து அதனுடைய 5 தன்மைகளை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இது எந்த வகை குதிரையை சேர்ந்தது என்றால், ஜிஹாதிலே பயன்படுத்தப்படக்கூடிய குதிரையை தான் அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகிறான். அல்லாஹ் குறிப்பிடக்கூடிய அந்த 5 தன்மைகளும் ஜிஹாதிலே பயன்படுத்தப்படக்கூடிய அந்த குதிரையினுடைய 5 தன்மைகள். சகோதரர்களே, லபஹ் என்று சொல்வது எதற்கென்று சொன்னால், ஒரு கடின வேலையின் போது ஒரு மனிதன் நன்றாக களைத்து விட்டால் அவனுடைய நெஞ்சில் இருந்து அவனுடைய மூச்சு வெளியாகும். நெஞ்சிலிருந்து நெஞ்சில் இருந்து களைப்பின் காரணமாக அவனுடைய அந்த மூச்சு வெளியாகும் போது சத்தத்தோடு அந்த மூச்சு வெளியாகும். அந்த சத்தத்துக்கு தான் லபஹ் என்று சொல்லப்படும். என்று சொல்லுவான். இது மாதிரி அந்த குதிரை அதிவேகமாக செல்வதன் காரணமாக அதனுடைய நெஞ்சில் இருந்து அந்த சப்தம் வெளியாகின்றது. அதனாலே அந்த சப்தத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே குறிப்பிடுகின்றான். மூச்சு திணற அதிவேகமாக ஓடக்கூடிய குதிரையின் மீது சத்தியமாக. ஏன் அல்லாஹ் குதிரையை இங்கே சத்தியத்துக்கு தெரிவு செய்திருக்கிறான் என்பதை அந்த சத்தியத்துக்கு பின்னால் பார்ப்போம். இரண்டாவது சத்தியம், அவ்வாறு அது வேகமாக செல்லக்கூடிய நேரத்திலே அதனுடைய கால் குழம்புகளிலே இருக்கக்கூடிய லாடம் அது கற்பாறைகளிலே படும்போது தீப்பொறிகளை கிளப்புகின்றது. அவ்வாறு தீப்பொறிகளை கிளப்பக்கூடிய குதிரையின் மீது சத்தியமாக. இது இரண்டாவது சத்தியம். மூன்றாவது சத்தியம், அந்த குதிரையை காலை பொழுதிலே செலுத்தினாலும் அந்த குதிரை அதை செலுத்தக்கூடியவனுக்கு வழிபட்டு அது வேகமாக செல்லுகிறது. எனவே அதிகாலை பொழுதிலே வேகமாக செல்லக்கூடிய அந்த குதிரையின் மீது சத்தியமாக. நான்காவது சத்தியம் அல்லாஹ் செய்கிறான். அவ்வாறு அந்த குதிரை பாலைவனத்திலே செல்லக்கூடிய நேரத்திலே அதனுடைய கால்கள் நிலத்திலே படும்போது புழுதிகள் கிளம்புகின்றன. அவ்வாறு புழுதியை கிளப்பக்கூடிய குதிரையின் மீது சத்தியமாக. இது நான்காவது சத்தியம். ஐந்தாவது சத்தியம், யுத்தத்திலே இரு தரப்பினரும் இரண்டர கலந்து நெருப்பு ஜுவாலையாக
அந்த யுத்தம் மூண்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அந்த குதிரையை படை நடுவிலே செலுத்தினாலும் அந்த படை நடுவிலையும் அந்த குதிரை அதை செலுத்தக்கூடியனுக்கு வழிபட்டு படை நடுவுக்கும் செல்லுகின்றது. அவ்வாறு படை நடுவிற்கும் செல்லக்கூடிய அந்த குதிரையின் மீது சத்தியமாக இவ்வாறு 5 சத்தியங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே செய்கின்றான். சகோதரர்களே, மேலானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குதிரையை ஏன் இங்கே சத்தியத்துக்காக தெரிவு செய்திருக்கிறான் என்றால், முதலாவது விடயம், குர்ஆனிலே எங்கெங்கெல்லாம் அல்லாஹ் தஆலா எதன் மீதெல்லாம் சத்தியம் செய்கின்றானோ அந்த சத்தியத்தில் 2 தாற்பயங்கள் இருக்கின்றன. ஒன்று, அல்லாஹ் சத்தியம் செய்து எதை சொல்ல போகிறானோ அந்த விடயம் மிக மிக முக்கியமானது. எப்படி மனிதர்களுடைய மனித வழக்கிலே ஒரு விடயத்தை குறிப்பிடும் போது சொல்லும் போது அந்த விடயத்தை முக்கியத்துவப்படுத்துவதற்காக யாரிடத்திலே அந்த விடயம் சொல்லப்படுகிறதோ சொல்லப்படக்கூடியவர் அந்த விடயத்தை உறுதியாக நம்புவதற்காக, அதிலே எல்லளவும் சந்தேகம் கொள்ளாமல் இருப்பதற்காக அதிலே சத்தியம் செய்யப்படுகிறது போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதன் அல்லாஹ் சொல்லக்கூடிய விடயத்தின் மீது எல்லளவும் சந்தேகம் இல்லாமல் உறுதியாக அந்த விடயத்தை நம்ப வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியம் செய்கின்றான். அப்படி என்றால் அல்லாஹ் சொல்லக்கூடிய விடயத்தின் மீதும் மனிதன் சந்தேகம் கொள்வானா? சந்தேகம் மனிதனிடத்திலே எத்தனையோ விடயங்களிலே இருக்கின்றது. அதனாலேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வாறும் அவன் சந்தேகம் கொள்ள கூடாது, உறுதியாகவே அவன் நம்ப வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்கிறான். இரண்டாவது, எதன் மீதெல்லாம் அல்லாஹ் சத்தியம் செய்கின்றானோ அந்த சத்தியம் செய்யப்படக்கூடிய அந்த பொருட்கள் அல்லது அந்த விடயங்கள் அல்லாஹ் தஆலாவிடத்திலே மிக மிக முக்கியமானது, அது சிறந்தது. அதனாலே அல்லாஹ் தஆலா அதனை சத்தியத்துக்காக தெரிவு செய்திருக்கிறான். மனிதர்கள் சத்தியம் செய்யும் போது அல்லாஹ்வின் மீது மாத்திரம்தான் சத்தியம் செய்ய வேண்டும். அது அல்லாத எதன் மீது சத்தியம் செய்தாலும் அந்த சத்தியம் செல்லுபடியாக மாட்டாது. அந்த சத்தியத்தை முறித்ததற்காக அதற்கு அவன் கஃபாரா கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. சத்தியத்தை முறித்தால் முறித்ததற்காக வேண்டி கஃபாரா என்று சொல்லக்கூடிய குற்ற பரிகாரம் செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா அந்த குற்ற பரிகாரத்தை குர்ஆனிலே சொல்லும் போது 3 விடயங்களை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். அந்த 3இல் ஏதாவது ஒன்றை சத்தியத்தை முறித்ததற்காக வேண்டி செய்ய வேண்டும். ஒன்று, 10 மிஸ்கீன்களுக்கு உணவளிக்க வேண்டும், அல்லது 10 மிஸ்கீன்களுக்கு ஆடை அணிவிக்க வேண்டும், அல்லது ஒரு அடிமையை உரிமையிட வேண்டும். சத்தியத்தை முறிப்பது என்பது லேசான விடயம் அல்ல. ஒரு விடயத்தை செய்வேன் என்று உறுதியான் அளித்ததற்கு பின்னால் அந்த விடயத்தை செய்யாமல் விடக்கூடிய நேரத்திலே அவர் சத்தியத்தை முறித்தவராக ஆகுகின்றார். சகோதரர்களே, மேலானவர்களே, எனவேதான் சத்தியம் என்பது அல்லாஹ்வின் மீது மாத்திரம் செய்யப்பட வேண்டும். அல்லாஹ்வை விட உயர்ந்தது உலகத்திலே எதுவும் கிடையாது, யாரும் கிடையாது. அதனாலே மனிதன் சத்தியம் செய்யும் போது அல்லாஹ்வின் மீது மாத்திரம்தான் அந்த சத்தியத்தை செய்யலாம். இது சத்தியத்திற்கான நிபந்தனை. உலகத்திலே இருக்கக்கூடியவற்றில் ஆக உயர்ந்ததன் மீது மாத்திரம்தான் சத்தியம் செய்ய முடியும். எனவே ஆக உயர்ந்தவன் அல்லாஹ்,
அவனை விட உயர்ந்தவன் யாருமே கிடையாது, எதுவுமே கிடையாது. அதனாலே அவன் மீது மாத்திரம்தான் சத்தியம் செய்யலாம். சகோதரர்களே, அல்லாஹ் சத்தியம் செய்கின்றான் என்றால் அந்த பொருட்கள் அல்லாஹ்வை விட உயர்ந்தது என்பது கருத்தல்ல. ஆனால் அல்லாஹ்வுடைய படைப்புகளிலே அது மிக உயர்ந்தது என்றதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனை சத்தியத்துக்காக தெரிவு செய்திருக்கிறார். அவ்வாறு என்றால் குதிரை அது உயர்ந்த ஒரு படைப்பா? ஆம். ஏன் உயர்ந்தது என்றால் அது பயன்படுத்தப்படக்கூடிய இடம் உயர்ந்தது. அதனாலே அல்லாஹ் தஆலா அது பயன்படுத்தப்படக்கூடிய அந்த இடத்திலே அது நடந்து கொள்ளக்கூடிய விதத்தை அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு அந்த குதிரையின் மீது சத்தியம் செய்கிறார். எங்கே பயன்படுத்தப்படுகின்றது? ஜிஹாதிலே பயன்படுத்தப்படுகின்றது. ஜிஹாது உயர்ந்தது. அதனாலே ஜிஹாதிலே பயன்படுத்தப்படக்கூடிய குதிரையை அல்லாஹ் தெரிவு செய்திருக்கிறார். சகோதரர்களே, பெரியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அய்யுல் அமாலி அஃமல், அமல்களிலே மிகவும் சிறந்தது எது என்று கேட்கப்பட்ட போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது சொன்னது ஈமானை. அல் ஈமானு பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்ளுதல். பிறகு எது சிறந்தது என்று கேட்கப்பட்ட நேரத்திலே இரண்டாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிஹாதை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். சில போது அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகையை அதனுடைய நேரத்திலே தொழுவது என்று சொல்லியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எனவே ஈமானுக்கு அடுத்தபடியாக ஜிஹாதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில போது சிறந்த அமலாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு ஜிஹாத் மிக உயர்ந்தது. ஜிஹாதிலே ஒரு மனிதர் சென்று தன்னுடைய உயிரை நீத்துக் கொள்ளுகிறார் என்று சொன்னால் அவருடைய உடம்பிலிருந்து விழக்கூடிய முதலாவது இரத்த துளியிலேயே அல்லாஹ் தஆலா அவருடைய முழு பாவங்களையும் மன்னித்து விடுகின்றார். அடுத்தடுத்து விழக்கூடிய ஒவ்வொரு துளிக்குமாக அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்திலே அவருடைய அந்தஸ்துகளை உயர்த்திக் கொண்டே இருக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அவ்வளவு உயர்ந்த ஒரு அமல் தான் ஜிஹாத் என்று சொல்லப்படக்கூடிய அமல். அதனாலேதான் அந்த ஜிஹாதிலிருந்து ஒருவர் புறமுதுகிட்டு ஓடுகிறார் என்று சொன்னால் அந்த புறமுதுகிட்டு ஓடக்கூடிய செயலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும்பாவங்களில் ஒரு பாவமாக குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். சில பாவங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும்பாவங்களாக பட்டியலிட்டு காட்டியிருக்கின்றார்கள். அவ்வாறு பட்டியலிடப்பட்ட பெரும் பாவங்களில் ஒரு பாவம் தான் யுத்தத்திலிருந்து புறமுதுகிட்டு ஓடுதல். யுத்தம் ஒன்று நடக்கக்கூடிய நேரத்திலே அந்த யுத்தத்திலே ஷஹீதாக வேண்டிய, உயிரை நீக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டாலும் அவர் அந்த யுத்தத்திலிருந்து புறமுதுகிட்டு ஓட முடியாது. சகோதரர்களே, ஏனென்றால் அதிலே கிடைக்கக்கூடிய அந்தஸ்து பெரும் அந்தஸ்து. அதிலே அவர் குளிப்பாட்டப்பட மாட்டார். அவர் எப்படி ஷஹீதானாரோ அப்படியே அவர் அடக்கப்படுவார். அதே நிலையிலேயே அவர் எழுப்பப்படுவார். அல்லாஹ் தஆலா முழு மனித கோடிகளுக்கு முன்னாலே அவரை என்னுடைய தீனுக்காக தன்னுடைய உயிரை நீத்தவர் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரை மக்கள் முன்னிலையிலே காட்டுவான். படைப்புகள் முன்னிலையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காட்டுவான். அதற்காக வேண்டி அவர் எப்படி வஃபாத் ஆகிறாரோ அப்படியே அவரை அடக்கப்படும். மேலான சகோதரர்களே, அதனாலே அந்த ஜிஹாதிலே பயன்படுத்தப்படக்கூடிய குதிரையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே தெரிவு செய்திருக்கிறார். சகோதரர்களே, அதிலும் ஒரு ஹிக்மத் இருக்கின்றது. தஃப்சீரிலே உலமாக்கள் குறிப்பிடுகின்றார்கள். அது என்ன ஹிக்மத் என்றால், இந்த குதிரையை செலுத்தக்கூடிய மனிதன் இருக்கிறானே, இது யாருடைய குதிரையோ அந்த குதிரையை அந்த மனிதன் படைக்கவும் இல்லை, அல்லது அந்த குதிரை சாப்பிடக்கூடிய உணவை அந்த மனிதன் படைக்கவும் இல்லை. இவன் செய்யக்கூடிய வேலை என்னவென்று சொன்னால், அல்லாஹ் படைத்த அந்த படைப்புக்கு அவன் படைத்த அந்த படைப்பினுடைய உணவை அதனுடைய காலடியிலே கொண்டு போய் சேர்க்கிறான்.
அல்லது அந்த உணவு இருக்கக்கூடிய இடத்துக்கு அந்த குதிரையை கொண்டு போய் விடுகின்றான். இவ்வளவுதான் இவன் செய்யக்கூடிய வேலை. அதனுடைய உணவை அதனுடைய காலடியில கொண்டு போய் சேர்க்கிறான். அது நிம்மதியாக அதனால் சாப்பிடுகின்றது. அல்லது எங்கு அதனுடைய உணவு தேனி இருக்கிறதோ அந்த இடத்துக்கு அந்த குதிரையை அவன் கொண்டு போய் விடுகிறதன் காரணமாக அந்த இடத்திலே அது நிம்மதியாக அந்த உணவை உண்ணுகின்றது. இந்த ஒரு நன்றி அறிதலுக்காக அந்த குதிரையிலே சவாரி செய்யக்கூடிய மனிதன் அந்த குதிரையை ஜிஹாதிலே செலுத்தினாலும் அவனுக்கும் ஆபத்து இருக்கின்றது, அந்த குதிரைக்கும் ஆபத்து இருக்கின்றது. குதிரைக்கு ஆபத்து இருக்கின்றது என்பதை குதிரையும் விளங்கிக் கொள்ளும். நாமும் பரிச்சயமாக பார்த்திருப்போம். ஒரு ஆட்டையோ மாட்டையோ மேய்ச்சலுக்காக கொண்டு போகும் போது அது மிக சந்தோஷமாக நாம் அதை செலுத்தக்கூடிய கொண்டு போகக்கூடிய அந்த பாதையிலே அது சென்று கொண்டிருக்கும், மிரள மாட்டாது. ஆனால் அறுக்க கொண்டு போகக்கூடிய ஆட்டையோ மாட்டையோ நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அவ்வாறு அது நமக்கு வழிபட்டு சந்தோஷமாக செல்ல மாட்டாது. அங்கும் இங்கும் மிரண்டு கொண்டுதான் போகும். சொல்லுவோமே, ஒரு இடத்துக்கு ஒருவரை கூட்டிக் கொண்டு செல்லும் போது என்னப்பா அறுக்க கொண்டு வர மாட்டை கொண்டு வர மாதிரி என்று சொல்லுவாங்க. விருப்பம் இல்லாமல் போகும்போது அப்படித்தான் அவர் போவார். சகோதரர்களே, பிராணிகளுக்கு அது தெரிய வந்துவிடும், விளங்க வந்துவிடும். அதனால அது அப்படியாக நடந்து கொள்ளும். இந்த குதிரைக்கும் தெரியும், நான் ஜிஹாதிலே பயன்படுத்தப்படுகின்றேன், எனக்கும் உயிர் ஆபத்து இருக்கின்றது, என்னுடைய உயிரும் போகும், நானும் வெட்டப்படலாம், அதுக்கு தெரியும். இருந்தாலும் இவன் நடந்து கொண்ட இந்த முறைக்காக அதனுடைய உணவை அதனுடைய காலடியில கொண்டு போய் கொடுத்ததற்காக அல்லது அது இருக்கக்கூடிய இடத்துக்கு அந்த குதிரையை பசியிலே போடாமல் அதை கொண்டு போய் சேர்த்ததற்காக அந்த குதிரை அவனுக்கு முழுமையாக வழிபடுகின்றது. இந்த ஒரு தன்மைக்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குதிரையை இங்கே தெரிவு செய்திருக்கிறான் என்று தஃப்சீர்களிலே உலமாக்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எனவே அல்லாஹ் தஆலா இந்த 5 சத்தியங்களுக்கு பின்னாலும் எதை சொல்லுகிறான் என்று சொன்னால், இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத், நிச்சயமாக திட்டவட்டமாக மனிதன் தன்னுடைய ரப்புக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். மனிதனே, நீ வளர்க்கக்கூடிய இந்த குதிரை, நீ சவாரி செய்யக்கூடிய இந்த குதிரை, நீ செய்யக்கூடிய அதனுடைய இந்த சிறிய ஒரு உபகாரத்துக்காக தன்னுடைய உயிரையே அது மாய்த்துக் கொள்ளக்கூடிய, தனக்கு உயிர் ஆபத்து இருக்கின்றது என்பதை விளங்கிக் கொண்ட சமயத்திலும் கூட அது உனக்கு பூர்த்தியாக வழிபடுகின்றது. ஆனால் நீயோ என்னுடைய எத்தனையோ நிஅமத்துகளை அனுபவித்துக் கொண்டு எனக்கு மாறு செய்து கொண்டிருக்கின்றாயே, நீ எவ்வளவு பெரிய நன்றி கெட்டவனாக இருக்கிறாய் என்ற செய்தியைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 5 சத்தியங்களுக்கு பின்னாலும் குறிப்பிடுகின்றார். சகோதரர்களே, பெரியார்களே, எவ்வளவு ஒரு முக்கியமான விடயம் என்பதனை சிந்தனை செய்து பாருங்கள். அல்லாஹ் தஆலாவுடைய விருப்பம் எல்லாம் என்ன தெரியுமா? மனிதன் அவனுக்கு கொடுக்கப்பட்ட நிஅமத்துகளுக்கு அவன் நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும். அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்த நிஅமத்துகளில் மிக உயர்ந்த நிஅமத், எல்லாமே உயர்ந்த நிஅமத்துகள் தான். எந்த பெருமதியும் மனிதனால் அதற்கு மதிப்பிட முடியாது. அப்படி பெரும் நிஅமத்துகள் தான். எல்லாவற்றிலும் அந்த பெருமதிகளிலும் பெருமதி மிக்க ஒரு மாபெரிய நிஅமத்து தான் அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஈமான், இஸ்லாம் என்று சொல்லப்படக்கூடிய நிஅமத். இந்த நிஅமத்தை கொண்டு மனிதன் உலகத்திலும் பயன்பெறுவான், ஆகிரத்திலும் அவனுக்கு பயன் அதை கொண்டு மாத்திரம்தான், வேறு எதை கொண்டும் அல்ல. உலகத்துடைய பணம், காசு, சொத்து, சுகம், அறிவு, ஆற்றல், உடல் ஆரோக்கியம்
இப்படியாக எத்தனையோ பல கோடி நிஅமத்துகள் இருக்கின்றன. அந்த நிஅமத்துகளை கொண்டு உலகத்தில் மாத்திரம் மனிதன் பயன் பெற்றுக் கொண்டிருப்பான். ஆனால் மறுமையிலே அந்த நிஅமத்துகளை கொண்டு அவன் எந்த பிரயோசனத்தையும் அடைந்து கொள்ள மாட்டான். ஈமான், இஸ்லாம், தீன், அமல்கள் என்ற இந்த நிஅமத்தில் இருக்கின்றனவே, இந்த நிஅமத்தை கொண்டு உலகத்திலும் மனிதனுக்கு பயன்தான், மறுமையிலும் அதை கொண்டுதான் அவனுக்கு பயன் இருக்கின்றது. அதனாலே இந்த நிஅமத்துக்கு அவன் நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹு தஆலாவுடைய விருப்பமும் எதிர்பார்ப்பும். இந்த நிஅமத்துக்கு நன்றி கெட்ட தனமாக அவன் நடந்து கொள்வது இருக்கின்றதே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகவும் வெறுக்கக்கூடிய ஒரு விடயம். அதனாலே அல்லாஹு தஆலா சத்தியம் செய்து இந்த செய்தியை சொல்லுகிறான். அதுவும் ஓரிரண்டு சத்தியம் அல்ல, 5 சத்தியங்களுக்கு பின்னாலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், மனிதனே, இந்த குதிரையை விடவும் என்னுடைய படைப்புகளில் ஒரு படைப்பான இந்த படைப்பை விடவும் நீ எனக்கு மோசமானவனாக நன்றி கெட்டவனாக இருக்கின்றாயே என்ற செய்தியைத்தான் அல்லாஹு தஆலா இங்கே குறிப்பிடுகின்றார். சகோதரர்களே, மேலானவர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும், நான் தந்த நிஅமத்துகளுக்கு நீங்கள் நன்றி செலுத்துவீர்களே ஆனால் நான் இன்னும் இன்னும் உங்களுக்கு அதிகப்படுத்தி தந்து கொண்டே இருப்பேன் என்று அல்லாஹ் தஆலா வாக்களிக்கிறான். அதே நேரத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு பெரும் எச்சரிக்கையை விடுகிறான். தொடர்ந்து வலையின் கஃபர்தும் இன்ன அதாபி லஷதீத், நீங்கள் நன்றி செலுத்தாமல் நன்றி கெட்ட தனமாக நடந்து கொள்வீர்களே ஆனால் என்னுடைய அதாபு, என்னுடைய பிடி கடுமையாக இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கிறான். இதுதான் மிகவும் நாங்கள் பயப்பட வேண்டிய விடயம் சகோதரி. நன்றி கெட்டத்தனமாக நடந்து கொள்ளக்கூடிய நேரத்திலே அல்லாஹ்வுடைய தண்டனைகள், அல்லாஹ்வுடைய பிடிகள் எப்படி வரலாம், அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாத்திரம் தான் நன்கு அறிந்தார். எனவேதான் அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு நிஅமத்துக்கும் மனிதன் நன்றி உள்ளவனாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும். சகோதரர்களே, ஃபிக்ஹுடைய, ஹதீஸுடைய எல்லா கிதாபுகளிலும் ஒரு தலையங்கம் இருக்கின்றது, பாபு சுஜூதி ஷுக்ர் என்ற தலையங்கம். எப்படி கிதாபு தஹாரா, கிதாபு ஸலா, கிதாபு ஸகா, கிதாபுல் ஹஜ் வல் உம்ரா என்றெல்லாம் தலையங்கங்கள் இட்டு ஹதீஸுடைய கிதாபுகள் அதன் கீழே ஹதீஸ்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றனவோ, ஃபிக்ஹுடைய கிதாபுகளிலே ஃபிக்ஹுடைய சட்டங்கள் இந்த தலையங்கங்களுக்கு கீழே அது சம்பந்தப்பட்ட விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றனவோ, இதே போன்றுதான் ஒரு தலையங்கம் இருக்கின்றது, பாபு சுஜூதி ஷுக்ர் என்ற தலையங்கம், நன்றி செலுத்தும் சுஜூது. சகோதரர்களே, இந்த இடத்திலே ஒரு பாடமாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அல்லாஹு தஆலா ஒரு நிஅமத்தை தந்தால் அந்த நிஅமத்துக்கு நாங்கள் சுஜூது செய்தலின் மூலமாக அல்லாஹு தஆலாவுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஒன்றிருக்கின்றது ஒரு நிஅமத் புதிதாக கிடைத்தல், தஜத்துது நிஅமா என்று சொல்வார். இன்னும் ஒன்று இருக்கின்றது, வாழ்க்கையிலே ஏற்பட்ட ஒரு கஷ்டம், துன்பம், ஒரு பீடை அது இல்லாமல் ஆகுவது. இந்த இரண்டுக்கும் நன்றி செலுத்த வேண்டும். ஒரு நிஅமத் புதிதாக கிடைத்து விட்டதா, அதற்கும் நன்றி செலுத்தி அல்லாஹ் தஆலாவுக்கு நன்றி செலுத்த வேண்டும், அதற்காக சுஜூது செய்ய வேண்டும். இரண்டாவது, வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு கஷ்டம், துன்பம், ஒரு பீடை ஏற்பட்டு அது இல்லாமல் ஆகிவிட்டது என்று சொல்லி சொன்னால் அதற்காகவும் நன்றி செலுத்த வேண்டும். இந்த ரெண்டும் மனிதனுக்குள்ள ஒரு பொறுப்பு, கடமை. இதன் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சந்தோஷப்பட்டு எந்த நிஅமத்தை அல்லாஹ் கொடுத்தானோ அந்த நிஅமத்தை அல்லாஹ் தஆலா இன்னும் இன்னும் அவனுக்கு அதிகமாக்கி கொடுப்பான். மறுமனையிலே நன்றி செலுத்தாத போது அல்லாஹ் தஆலா தண்டிப்பான் என்று சொல்லியிருக்கக்கூடிய அந்த தண்டனையில் இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாப்பான்.
எனவேதான் சகோதரர்களே, மேலானவர்களே, இது எங்களுடைய அமல்களில் மிக முக்கியமான ஒரு அமல். ஒன்று, இந்த முறையிலே அல்லாஹு தஆலாவுக்கு நன்றி செலுத்துவது, சுஜூதுகளின் மூலமாக அல்லாஹு தஆலாவுக்கு நன்றி செலுத்துவது. நன்றி செலுத்தும் பல விதங்கள் இருக்கின்றன. அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி வார்த்தையை கொண்டும் நன்றி செலுத்தலாம். இதுவும் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு முறைதான். சில துஆக்களை, திக்ருகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்திருக்கின்றார்கள். அவைகளின் மூலமாக அல்லாஹ் தஆலாவுக்கு நன்றி செலுத்தலாம். உதாரணமாக, தூக்கத்தில் இருந்து விழித்தெழுந்ததன் பின்னால் நாம் ஓதக்கூடிய ஒரு திக்ர், ஒரு துஆ தான் அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா, எங்களை மௌத்தாக்கியதன் பின்னால் உயிர்ப்பித்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சொல்லி அல்லாஹ் தஆலாவுக்கு நன்றி செலுத்துகிறோம். தூக்கம் என்பது சிறு மௌத். அதனாலே மௌத் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். மௌத்தாக்கியதன் பின்னால் என்றால் அந்த தூக்கத்தை தந்து எங்களை தூங்க வைத்ததன் பின்னால் அப்படியே தூங்க வைத்து விடாமல் விழிப்பையும் அல்லாஹ் தந்தானே, அந்த அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் முகமாக உனக்கே எல்லா புகழும் யா அல்லாஹ் என்று சொல்லி நன்றி செலுத்த அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்திருக்கின்றார். உணவு சாப்பிட்டதன் பின்னாலே நன்றி செலுத்தும் முகமாக அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்அமனி ஹாதா வ ரஸகனீஹி மின் கைரி ஹவுலின் மின்னி வலா குவ்வா, இந்த உணவை எனக்கு அளித்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். ஆடையை அணியக்கூடிய நேரத்திலே ஆடையை தந்த அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் முகமாக அல்ஹம்துலில்லாஹில்லதி கஸானி ஹாதா, இந்த ஆடையை அணிவித்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். நன்றி செலுத்துகிறோம் சகோதரர்களே. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வை புகழ்ந்து புகழ்ந்து வார்த்தையால் நன்றி செலுத்துவது, இதுவும் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு முறைதான். சுஜூதின் மூலமாக நன்றி செலுத்துதல், இந்த அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையை கொண்டு அல்லாஹ் தஆலாவுக்கு நன்றி செலுத்துதல். இன்னும் ஒரு நன்றி சகோதரர்களே, மேலானவர்களே, ஒரு நிஅமத்தை அல்லாஹ் கொடுத்தால் அதனுடைய பயன்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா விரும்புகிறானோ அந்த முறையிலேயே அந்த நிஅமத்தை பயன்படுத்துவதும் அந்த நிஅமத்துக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு முறையாக இருந்து கொண்டிருக்கின்றது. மாற்றமான முறையிலே அதனை பயன்படுத்துவதற்கின்றதே அது அந்த நிஅமத்துக்கு நன்றி கட்ட தனமாக நடந்து கொள்ளக்கூடிய முறையாக இருக்கின்றது. உதாரணமாக, ஒருவருக்கு அல்லாஹ் பணத்தை கொடுத்திருக்கிறான். அந்த பணத்தின் பெயரிலே அவர் பல செலவுகளுக்கு கடமைப்பட்டவராக இருக்கின்றார். ஜகாத்துடைய அளவை அது எட்டிவிட்டது என்று சொன்னால் ஜகாத் என்ற கடமைக்குட்பட்டவராக இருக்கின்றார். தன்னுடைய மனைவிக்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு செலவினம் கொடுப்பதற்கு கடமைப்பட்டவராக இருந்து கொண்டிருக்கிறார். இன்னும் இதுபோன்று தன்னுடைய பராமரிப்பிலே யாரெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறார்களோ, தான் செலவழிக்க யாருக்கெல்லாம் கடமைப்பட்டவராக இருக்கிறாரோ அவருக்கெல்லாம் அதனை செலவழிப்பதற்கு கடமை உள்ளவராக இருந்து கொண்டிருக்கிறார். இந்த அடிப்படையிலே இந்த கடமையான செலவினத்தை செய்வது இந்த பணத்தின் பேரிலே அவர் செலுத்தக்கூடிய நன்றியாக இருந்து கொண்டிருக்கிறது. இதை தவிர உபரியாக, நபிலாக அவர் தானமாக, தர்மமாக, ஹதியாவாக, வக்ஃபாக அவர் எப்படியெல்லாம் செலவு செய்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி இருக்கிறார்களோ அந்த வழிகாட்டலிலே அப்படியெல்லாம் அவர் செலவு செய்வது இது அந்த பணத்துக்கு செய்யக்கூடிய நன்றியாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதே பணத்தை அன்பார்ந்தவர்களே வீண் விரயமாக வெறும் தன்னுடைய நப்சுக்காக, ஆசைக்காக, இச்சைக்காக அவர் செலவு செய்கிறார் என்று சொன்னால் அது அல்லாஹ் விரும்பாத ஒரு வழியாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லும்போது குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, சாப்பிடுங்கள், குடியுங்கள், ஆனால் வீண் விரயம் செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். ஒரு அனுமதி இருக்கின்றது. அந்த அனுமதிக்குள்ளே செலவினத்தை செய்வதற்குள்ள அனுமதி இருக்கின்றது. அந்த அனுமதியை மீறி
அது செலவு செய்யப்படுமாக இருந்தால் அங்கே அது வீண் விரயம் கடப்பு என்ற இடத்துக்கு வந்துவிடும். அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்புவது கிடையாது. இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், அல்லாஹ் வீண் விரயம் செய்யக்கூடியவர்களை ஒருபோதும் விரும்புவது கிடையாது என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே ஒரு நியமத்தை அல்லாஹ் கொடுத்து விட்டால் அதனுடைய பயன்பாடு எப்படி இருக்க வேண்டுமோ அந்த பயன்பாட்டிலே வாஜிபான ஃபர்லான கடமைகள் இருக்கின்றன, சுன்னத்தான கடமைகள் இருக்கின்றன. அவற்றை செய்யும் போது அதற்கு முறையாக நன்றி செலுத்தப்படுகின்றது. அல்லாஹு தஆலா அதை இன்னும் இன்னும் அதிகப்படுத்தி தந்து கொண்டே இருப்பான். சகோதரர்களே, அந்த முறையான பயன்பாடுகள் இல்லாத போது அதுக்கு நன்றி கட்டத்தனமாக நடந்து கொள்ளக்கூடியது நடந்துவிடும். அங்கேதான் அல்லாஹு தஆலாவுடைய சோதனைகள், பிடிகள், தண்டனைகள் வர ஆரம்பித்து. எனவேதான் அன்பார்ந்தவர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நிஅமத்துகள் எங்கள் மீது ஏராளமாக சொரியப்பட்டிருக்கின்றன. அந்த நிஅமத்துகள் ஒவ்வொன்றுக்கும் நன்றி செலுத்துவோம். வார்த்தைகளை கொண்டு நன்றி செலுத்துவோம், சுஜூதை கொண்டு நன்றி செலுத்துவோம், முறையாக பயன்படுத்துதலை கொண்டு நன்றி செலுத்துவோம். சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா ஒரு அமலை செய்யக்கூடிய தௌஃபீகை தந்துவிட்டால் அதைவிட பெரிய பாக்கியம் வேறு எதுவும் கிடையாது. அந்த தௌஃபீக்குக்காக, அந்த அமலை செய்ய கிடைத்ததற்காக ஒரு சுஜூதை செய்து அல்லாஹ் தஆலாவுக்கு நன்றி செலுத்துவோம். குறைந்தது ஒரு தடவை அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லியாவது இந்த அமலை எனக்கு செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்து விட்டானே என்று நினைத்து அல்ஹம்துலில்லாஹ் என்றாவது சொல்லுவோம். சகோதரர்களே, அல்லாஹ் மிகவும் சந்தோஷப்படுவார். சுஜூது செய்யக்கூடிய முறை என்னவென்று சொன்னால், ஒரு தடவை அல்லாஹ் அக்பர் என்று இஹ்ராம் தக்பீர் கட்ட வேண்டும். அல்லாஹ்வுக்காக சஜிதா ஷுக்ர் செய்கிறேன் என்று நியத்து செய்து நன்றி செலுத்த சுஜூது செய்கிறேன் என்று சொல்லி நியத் செய்து அல்லாஹ் அக்பர் என்று ஒரு தக்பீர் கட்டிக் கொள்ள வேண்டும். அந்த தக்பீருக்கு பின்னால் எதுவும் ஓதுவது கிடையாது. தக்பீரை சொல்லி ஒரு 2 செகண்ட்கள் அந்த தக்பீரிலே அப்படியே இருந்து விட்டு இரண்டாவது ஒரு தக்பீர் அப்படியே அல்லாஹ் அக்பர் என்று சொல்லிக் கொண்டு சுஜூதுக்கு செல்ல வேண்டும். அந்த சுஜூதிலேயும் இன்னதைத்தான் ஓத வேண்டும் என்று எதுவும் எங்களுக்கு குறிப்பிடப்படவில்லை. நாம் வளமையாக சுஜூதிலே ஓதக்கூடிய சுப்ஹான ரப்பியல் அலா வ பிஹம்திஹி என்பதையும் ஓதலாம். சிறிது நேரம் சுஜூதிலே அப்படியே இருந்து விட்டு மீண்டும் அல்லாஹ் அக்பர் என்று உட்கார்ந்ததன் பின்னால் எதுவும் ஓதுவது கிடையாது. உட்கார்ந்த உடனேயே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், வலதிலேயும் இடதிலேயும் 2 சலாம்களை கொடுத்து விடுவதுதான். இவ்வளவுதான். ஒரு தக்பீர், இஹ்ராமுடைய தக்பீர் என்று சொல்லப்படக்கூடிய ஆரம்ப தக்பீர், அந்த தக்பீருக்கு பின்னால் எதுவும் ஓதுவது கிடையாது. இரண்டாவது ஒரு தக்பீர் சொல்லிக் கொண்டு உடனே சுஜூதுக்கு சென்று அந்த சுஜூதிலே சற்று நேரம் இருந்து விட்டு விரும்பினால் சுஜூதிலே ஓதக்கூடிய சுப்ஹான ரப்பியல் அலா வ பிஹம்திஹி ஓதலாம், அல்லது அல்ஹம்துலில்லாஹ் என்று சரி சொல்லிக் கொண்டிருக்கலாம். கொஞ்ச நேரம் இருந்து விட்டு மீண்டும் அல்லாஹ் அக்பர் என்று உட்கார்ந்து உடனே சலாம் கொடுப்பதுதான். சகோதரர், இதற்கு பேர் தான் சுஜூது ஷுக்ர். இந்த சுஜூது ஷுக்ரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு குர்ஆனிலே லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னக்கும், நன்றி செலுத்துங்கள் அதிகப்படுத்துவேன் என்ற இந்த குர்ஆனுடைய வசனத்தின் மூலமாக ஆர்வமூட்டி வலஇன் கஃபர்தும் இன் அஸாபி லஷதீத், நன்றி செலுத்தாத போது தண்டிப்பேன் என்று எச்சரிக்கை செய்து இதை எங்களுக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். எனவே நாங்கள் செய்யக்கூடிய அமல்களில் சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கையில் மிகவும் அரிதான ஒரு அமல், சொல்ல போனால் இது நடைபெறுகிறதே இல்லை என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கையில் இல்லாமல் ஆகிவிட்ட ஒரு அமலாக சொல்லலாம் இந்த சுஜூது ஷுக்ர் என்று சொல்லப்படக்கூடிய அமல். ஆனால் ஷரியத்திலே எங்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அமல், சொன்னது போல ஹதீஸுடைய கிதாபுகளிலேயோ ஃபிக்ஹுடைய கிதாபுகளிலேயோ இதற்காக ஒரு தலையங்கமே இடப்பட்டு இந்த அமல் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதனாலே அன்பார்ந்தவர்களே, இந்த அமலையும் இந்த ரமலானுடைய காலத்திலே நாம் ஹயாத்தாக்குவோம், நாம் இதனை செய்வோம். ஒவ்வொரு தொழுகையும் தொழுதற்கு பின்னால் அந்த தொழுகையை தொழ கிடைத்ததற்காக ஒரு சுஜூதை செய்துவிட்டு, இந்த விதமாக ஒரு சுஜூதை செய்துவிட்டு எழுந்து செல்லுவோம். சகோதரர்களே, மறு தொழுகைக்கான பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இலகுவாக தந்து விடுவான்.
வாழ்க்கை பூராக எங்களுக்கு இந்த அமலுடைய பாக்கியத்தை அல்லாஹ் தந்து கொண்டே இருப்பான். இது மாதிரி என்னென்ன நிஅமத்துகள் எங்களுக்கு நிஅமத் என்று விளங்கி நாங்கள் அதனை நிஅமத்தாக கருதுகிறோமோ அதற்கெல்லாம் நன்றி செலுத்துவோம். சகோதரர்களே, மேலானவர்களே, ஒரு ஆலிமை சந்தித்த நேரத்திலே இந்த விடயத்தோடு முடித்துக் கொள்கிறேன். அவர் சொன்னார், எனக்கு எப்போதெல்லாம் நோய் வருமோ அப்போதெல்லாம் நான் உடனே ஒரு சுஜூது அல்லாஹுக்காக செய்து விடுவேன் என்று சொன்னார். நோய் வந்ததற்கு சுஜூது செய்வதா, நோய் சுகமானதற்கு சுஜூது செய்வதா? அவர் என்ன தெரியுமா சொன்னார்? இவ்வளவு காலமும் சுகமாக வாழ வைத்திருந்தானே அல்லாஹு தஆலா, முதலாவது அதற்கு நான் நன்றி செலுத்த வேண்டும். அதற்காகத்தான் நோய் வந்தால் உடனே ஆரோக்கியமாக இருந்ததற்காக நான் ஒரு சுஜூதை செய்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறேன். அதற்கு பின்னால் நோய் வந்ததற்காக அல்லாஹு தஆலாவிடத்திலே அந்த நோய் சுகமாக அல்லாஹ் கேட்டுக் கொண்டிருக்கிறேன், கெஞ்சிக் கொண்டிருக்கிறேன், துஆ செய்து கொண்டிருக்கிறேன். அந்த நோய் சுகமானதற்கு பின்னாலும் நான் அல்லாஹு தஆலாவுக்கு சுஜூது செய்து நன்றி செலுத்துகிறேன் என்று சொன்னார். இதுதான் சகோதரர்களே எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய விடயம். ஆகவே அல்லாஹு தஆலாவுக்கு அல்லாஹ் அந்த நிஅமத்துகள் ஒவ்வொன்றையும் நினைத்து நினைத்து இவ்வாறாக சுஜூது செய்து அல்லாஹு தஆலாவுக்கு நன்றி செலுத்துவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நிஅமத்துகளை எங்களுக்கு அதிகப்படுத்தி தந்து கொண்டே இருப்பான். நிஅமத்துகளுக்கு நன்றி செலுத்தாத போது அல்லாஹ் விடக்கூடிய எச்சரிக்கையிலிருந்து, தண்டனையிலிருந்து அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான். அல்லாஹ் விடக்கூடிய எச்சரிக்கைகளில் முதலாவது அல்லாஹ் பிடிக்கக்கூடிய பிடிதான். உலமாக்கள் கூறுகின்றார்கள், அந்த நிஅமத்தை அல்லாஹ் அவரிடமிருந்து கலட்டி விடுவான். அந்த நிஅமத்தை அல்லாஹ் அவரிடமிருந்து பிடுங்கி விடுவான். பிடுங்கி விட்டான் என்று சொன்னால் அதற்கு பின்னால் நாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். எனவே அவ்வாறான கஷ்டங்கள் வராமல் இருக்க அல்லாஹு தஆலா சந்தோஷப்பட்டு மென்மேலும் தந்து கொண்டிருக்க அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளுக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருப்போம். அவ்வாறு நன்றி செலுத்தக்கூடிய நல்லடியார்களின் கூட்டத்திலே அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. யா அல்லாஹ், இந்த ரமலானிலே முதல் 10 கழித்து விட்டோம். யா அல்லாஹ், ரஹ்மத்தை பூர்த்தியாக அடைந்தவர்களாக நம் அனைவரையும் நீ ஆக்கி அருள்வாயாக. இரண்டாவது பகுதியிலே தடம் பதித்திருக்கிறோம். யா அல்லாஹ், இந்த மக்ஃபிரத்தையும் எங்களுக்கு பூர்த்தியாக தந்து நரகத்தில் இருந்தும் எங்களை யா அல்லாஹ் நீ விடுதலை செய்து உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்குரியவர்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள்வாயாக. இதற்காக நம்முடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. நம்முடைய எல்லா விதமான அமல்களையும் யா அல்லாஹ் நீ கபூல் செய்து ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு யா அல்லாஹ் நல்லருள் புரிவாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தம் வ கினா அஸாபன் நார். வ ஸல்லல்லாஹு வஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யஸிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.